கால்சியம் என்றதும் பலருக்கும் அது எலும்புக்கு நல்லது என்ற கருத்து தான் தெரியும். கால்சியம் இதய துடிப்பிற்கும், தசை வலுவிற்கும், இரத்த கொதிப்பு சீராக இருக்க, இரத்த நாளங்களில் புண்ணாகாமல் இருக்க என பல பணிகளுக்கு மிக அவசியம். உடல் சோர்வு போக்க உடனடி கால்சியம் மட்டும் மருந்தும் கூட. கால்சியம் உடலில் சேர விட்டமின் டி சத்து மிக அவசியம். விட்டமின் K2, மக்னீசியமும் அவசியம். விட்டமின் டி சத்து 20 நிமிட சூரிய ஒளியிலே நமக்கு கிடைக்கும். 1 முதல் 1.3 கிராம் கால்சியம் நமக்கு தினசரி தேவை. தினசரி 2 குவளை மோர் ஒரு நாள் கால்சியம் தேவையின் பாதி அளவை கொடுக்கும். கிட்டத்தட்ட 260 மில்லிகிராம் கால்சியம் ஒரு குவளை மோரில் உள்ளது. கொஞ்சம் டோஃபு, கீரை ஒரு கப், பீன்ஸ் ஒரு கப், பழச்சாறு சாப்பிட்டாலே இந்த 1 கிராம் கால்சியம் கிடைத்துவிடும். பழங்களில் அத்திப்பழம் கால்சியம் நிறைந்த ஒரு கனி. ஆரஞ்சு, வாழைப்பழம், கொய்யா இவற்றிலும் கால்சியம் சத்து கூடுதலாக உள்ளது. கீரைகளை எடுத்தால் வெந்தயக்கீரை, வெங்காயத்தால் மிகச் சிறப்பு. காலிஃப்ளவரிலும் மிக அதிக அளவு கால்சியம் உள்ளது. முருங்கை, கொத்தமல்லி, முள்ளங்கி கீரை, பாலக் இவற்றிலும் கால்சியம் குறைவில்லாமல் உண்டு. தானியங்களில் ராகிக்கு முதலிடம். கிட்டத்தட்ட 100 கிராம் ராகியில் 380 கிராம் கால்சியம் உள்ளது. அவ்வப்போது ராகி கஞ்சி, ராகி தோசை, ராகி வெல்ல உருண்டை வீட்டில் இனி செய்ய தவறாதீர்கள். கொள்ளு, ராஜ்மா இரண்டுமே சோயாவிற்கு இணையாக கால்சியம் உள்ளவை. ராகி ரொட்டிக்கு ராஜ்மா குருமா, பாலக்கீரை சேர்த்து தந்து 1 கப் மோரோ அல்லது 1 கப் ஆரஞ்சு ஜூஸோ சாப்பிட்டால் அன்றைய தேவை கால்சியம் பூர்த்தி. காய்கறிகளில் வெண்டை, கேரட், வெங்காயம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இவற்றில் உள்ள சுண்ணாம்பு சத்து குறைவில்லாதது. புலால் சாப்பிடுபவர்கள் நண்டில் எக்கச்சக்கமாக கால்சியம் கிடைக்கும். இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.